பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இன்னைக்கு இந்த புது நாள்ல ஆவியானவர் தேவர் தாமே இந்த புது சீரிஸை தொடங்கும்படி ஆண்டவர் பாராட்டின கிருபை, தேவ சித்தத்தின்படி இந்த காரிய சித்தி கர்த்தரால் ஆயிட்டு வேத வசனத்தின்படி இது நடந்திருக்கு. ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி சொல்றேன். என்கரேஜ் பை த ஹோலி ஸ்பிரிட். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எப்படிலாம் ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்வார், எப்படி நம்ம ஆவியானவரை நாடணும், எதுக்கு நமக்கு ஆவியானவர், எப்படிப்பட்ட ஆவியானவர் நம்ம கூட இருக்கார், அவர் என்னெல்லாம் செய்யறார், எவ்ரிடே லைஃப்ல எல்லா விஷயத்துல காலையில ஆரம்பிச்சு நைட்டு படுக்கிற வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி திங்ல ஆவியானவர், அவர் இல்லாம நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுதான் உண்மை. அப்படிப்பட்ட ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்திருக்காரு. இதோ நான் போறேன், ஒரு தியேட்டர் உங்களுக்காக அனுப்புவேன்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறவங்க, பெற்றுக்கொள்ளாதவங்க அவரை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும், பெற்றுக்கொண்டவங்க அவரை துக்கப்படுத்தாதபடிக்கு, அவரை வேதனைப்படுத்தாதபடிக்கு, அவருக்குள்ள எப்படி நம்ம அடங்கி அவர் சொல்றதை கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடக்கச்சு என்னென்னலாம் ஆசீர்வாதம் இருக்கும் நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம இன்னைக்கு புது சீரிஸ் தொடங்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஜெபம் செய்யணும். அப்பா தகப்பனே, உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவி எங்கேயும் உங்க விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர், ஆண்டவரே உண்மை வாஞ்சிக்கிறோம், உண்மை வரவேற்கிறோம், உண்மை ஏற்றுக்கொள்கிறோம், உண்மை புகழ்கிறோம். ஆண்டவரே ஆவியானவரே, நீர் இல்லாமல் எங்களால வாழ முடியாது தகப்பனே. உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால் வல்லமையான ஒவ்வொருத்தரும் நிரப்புவீராக, அடியனை நிரப்புவீராக. ஆண்டவரே, எதற்காக இந்த சீரிஸ் தொடங்க வைத்தீரோ, தேவனுடைய சித்தம் நிறைவேற, தேவநாமம் மாத்திரம் மகிமைப்பட அடியனை மறைத்து முற்றிலுமாக ஆவியானவர் நீர் அசைவாடுவீராக. சொல்லுகிற எனக்குள்ள உங்களுடைய வார்த்தை கிரியை செய்யட்டும், எங்கள் குடும்பத்துல கிரியை செய்யட்டும், ஊழியத்துல கிரியை செய்யட்டும், கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களும் அவர்கள் குடும்ப வாழ்க்கையிலும் அவர்கள் ஊழியத்திலும் கிரியை செய்ய ஆவியானவரை உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். ஆவியானவர் சொல்றதெல்லாம் நம்ம பார்த்து பேச போறோம். அதுக்கு முன்னாடி யார் இந்த ஆவியானவர்? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஒரு சின்ன ஒரு ஜிஸ்டா அதை பார்த்துட்டு ஆவியானவருக்கு நன்றி சொல்லி இந்த ஒரு 2-3 நாள் ஆவியானவர் எப்படிப்பட்டவர், எதுக்கு வேணும், எப்படியெல்லாம் நமக்கு ஒருத்தரான்னு பார்த்துட்டு அனுதினமும் ஆவியானவர் நமக்கு என்னென்ன சொல்றாரோ அந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சு you will be encouraged by the Holy Spirit. அதாவது ஆவியானவர் நம்மளை ஒவ்வொரு விதத்திலையும் உற்சாகப்படுத்தி ஆற்றி தேற்றி வழி நடத்துவார். எப்படிங்கிறத பார்க்க போறோம். என்னோட கூட எடுத்துக்கோங்க. மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. ஆமீன். இந்த இடத்துல என்னன்னாக்க, ஆவியானவர் தேவன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆவியானவர்னா உடனே ஆவியானவருக்கு உருவம் இல்ல, பிதாக்கு உருவம் இருக்கு, இயேசு கிறிஸ்துக்கு உருவம் இருக்கு, ஆவியானவருக்கு உருவம் இல்ல, சோ லைக் சம்திங் ஏதோ ஒரு ஆவி மட்டும்தான் அப்படின்னு. ஆவி ஆனவர் அப்படின்னாலே இங்கிலீஷ்ல ஒரு பர்சன், ஒரு நபரை குறிக்கிறது. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிதா அப்படின்னா ஃபாதர், கர்த்தர், குமாரன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஆவியானவர்னா பரிசுத்த ஆவியானவர். இவங்க 3 பேர்ல கொடுக்கிற ஞானஸ்நானம் தான் ஞானஸ்நானம். நீங்க ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னாலே தெரியும், ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார்னு இருக்கும். அவர் வந்தாலே சுத்திகரிப்புங்க. அவர் வந்தாலே, ஆவியானவர் வந்தாலே என்ன ஆகும்னாக்க, தேவ சித்தம் நிறைவேறும்படியும் இயேசு கிறிஸ்துவோட நாமம் மகிமைப்படும்படி ஆவியானவர் அந்த இடத்துல சுத்திகரிப்பு உண்டாக்குவார். அந்த இடத்துல சீர்படுத்துறது, அந்த காரியங்கள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். சோ தேவன் ஒருவரே. அந்த 3 பேருமே தேவன் தான். பிதாவை விட இயேசு கிறிஸ்து கொஞ்சம் கம்மி, இயேசு கிறிஸ்துவ விட பரிசுத்தாவியானவர் கொஞ்சம் கம்மினே கிடையாது. தேவனுக்கு என்ன வல்லமை இருக்கோ அதே தான் இயேசு கிறிஸ்துக்கு, இயேசு கிறிஸ்துக்கு என்ன வல்லமை இருக்கோ அதே தான் பரிசுத்தாவியானவருக்கு. 3 பேரும் ஒரே அந்த ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட், அதே சுபாவம், அதே கேரக்டர், அவங்களோட சித்தம், அவங்களோட நோக்கம் எல்லாமே நம்ம பிள்ளைகள், நம்ம எப்படி வாழணும், நம்ம எப்படி தேவனை மகிமைப்படுத்தணும், நம்ம நரகத்துக்கு போயிடாதபடிக்கு எப்படி பரலோகத்துக்கு போய் நித்திய ஜீவன் அடைகிற வாழ்க்கை வாழணும், நம்மளை எப்படி மீட்டு கொள்ளணும், இது மட்டும்தான் அவங்களோட கோல், அவங்க இன்டென்ஷன். அதுக்காக தான் தேவன் நம்மளை படைச்சது, நம்மளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து வந்தது. இயேசு கிறிஸ்து தான் ஜீவனுள்ள தேவன்கிறதுக்கு ஆவியானவரோட அந்த அபிஷேகமும் அந்த உணர்வு ஃபர்ஸ்ட் வேணும். அந்த உணர்வு கொடுத்து ஆவியானவர் உணர்த்தினாலதான் நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து தேவன் நம்மளுக்கு தெரிய வரும். அதுக்கு ஆவியானவர் உதவி வேணும். அதுக்கு அடுத்தது இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டா மட்டும் போராது, ஞானஸ்நானம் எடுத்தா மட்டும் போராது, ஆவியானோட அபிஷேகம். எதுக்காக அபிஷேகம் வேணும்? இந்த வேதத்தின்படி வாழ, இந்த பூமியில அதன்படி நடக்க, பரிசுத்தமா வாழ்க்கை வாழ, தேவனோட நாம மகிமைப்பட, நம்ம ரட்சிக்கப்பட்டதோடு இல்லாம மற்றவங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்த, தேவநாம மகிமைப்பட, உலக மாம்ச பிசாசை ஜெயிக்க, இங்கேயும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நித்திய ஜீவனம் அடையிறதுக்கு நமக்கு நிச்சயமா ஆவியானவர் வேணும்.
ஓகேவா? இன்னைக்கான இது இவ்வளவுதான். நாளைக்கு மறுபடியும் பார்ப்போம். ஆவியானவர் எப்படிப்பட்ட நம்ம பார்த்து அவரோட உதவியை அனுதினமும் நாடுறதுக்கு, அவரால் என்கரேஜ் பண்ணப்பட்டு அவருக்குள்ளாக சாட்சியாக வாழ ஆவியானவர் உதவி நிச்சயமா நாடுங்க. திருப்பியும் சொல்றேன், பிதா, குமாரன், பரிசுத்தாவியன் ஒரே தேவன் தான். ஆனா 3 பேர் ஆள் தட்ட முடியாது. அதனாலதான் இந்த இடத்துல பாருங்களேன், அப்போ தேவன் பேர்ல இப்படி மட்டும் சொல்லியிருக்கலாம்ல வேத வசனம். சரி, தேவனோட பேர்ல நீங்க ஞானஸ்நானம் கொடுங்கன்னு. ஆனா ஏன் 3 பேர் சொல்றாங்க? இப்ப உங்க வீட்டுல யாரோ ஒரு கல்யாண பத்திரிக்கை வச்சு வீட்டுக்கு வாங்க, இல்ல ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க, இன்வைட் பண்ணாங்கன்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஃபேமிலியா வாங்கன்னு தானே சொல்லுவாங்க. நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களா? இல்ல. ஆனா அதுல என்ன போடுவாங்க? பேரை போட்டு யூ அண்ட் யுவர் ஃபேமிலி அப்படின்னு போட்டிருக்கோம். அது மாதிரிதான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். சோ 3 பேர் பேரும் வச்சுதாங்கச்சு 3 பேர் இருக்கிறார். சோ 3 தேவன் அல்ல, ஒரே தேவன் 3 பேராக. அவங்க ஆதியும் அந்தமும், அவங்களால ஆதியும் அந்தமும் அவர் தான். அவரை எந்த விதத்திலையும் நம்ம we cannot, அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க காத்து ஃபீல் பண்றீங்கல்ல, காத்து வருது அப்படின்னு உணரதான் முடியும், காத்த காட்ட முடியாது. So you can feel the, அதுக்காக அது ஏதோ ஒரு ஆவியானவர் சில பேர்ல சொல்லுவாங்க அது ஆவியானவர், he's a person, you can feel him, you can, அவர் நமக்குள்ள பேசுவார், நமக்குள்ள அவர் கிரியை செய்யறது நம்மளால ஃபீல் பண்ண முடியும். இட்ஸ் a beautiful experience. அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நிச்சயமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நீங்க சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு இருக்கணும், ஞானஸ்நானம் பெற்றிருக்கணும், ஆவியானவர் விசுவாசிச்சு தேவன் கிட்ட நீங்க கேளுங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுப்பாரு. வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உம்மை பற்றி பாட, உம்மை பேச, உம்மை புகழ இந்த நாவு பத்தாது தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுத்த கிருபை ராஜா. ஆவியானவரே, ஒரு விசை ஆண்டவரே எங்களை நிரப்புங்க. ஆண்டவரே, தேவ ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிற யார் யாரெல்லாம் ஆண்டவரே உண்மை அறிந்து கொள்ள வேண்டுமோ, உண்மை புரிந்து கொள்ள வேண்டுமோ, ஆண்டவரே உண்மை பற்றி சொல்ல எங்களுக்கு ஆண்டவரே இந்த நாவு போராது, எங்களுக்கு அறிவு இல்லை, எங்களுக்கு அந்த ஞானம் இல்லை ராஜா. உங்களுடைய ஞானத்தினால, கர்த்தருக்கு பயப்படுற ஞானத்தினால நிரப்புங்க. திரியேக தேவனை பத்தி ஆண்டவரே நாங்கள் எவ்வளவு பேசினாலும் அது போராது. இருந்தாலும் ஆண்டவரே, ஆவியானவரே, நீர் கற்றுக் கொடுக்கிற அந்த விஷயத்தை, அடியேனுக்கு நீ சொல்லிக் கொடுக்கிற விஷயத்தை நானும் கேட்டுக்கொண்டு மற்றவர்களுக்கும் அது சொல்லும் போது அவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்க, எங்க எல்லாருக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்வீராக ஆண்டவரே. ஆவியானவரே, ஒரு விசை இறங்குவீராக ஆண்டவரே. எங்கள் உள்ளம் நிரம்ப, இந்த இடம் அசைய ஆண்டவரே உங்களை ஆவினால நிரப்புங்கப்பா, உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்க. திரியேக தேவனே, உண்மை போற்றி புகழுகிறோம். பிதாவே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கொடான கொடி நன்றி. பரிசுத்த ஆவியானவரையும் வரவேற்கிறோம். திரியேக தேவனே, உம்மை நேசிக்கிறோம் ராஜா. கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். God bless you.